தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு பதவியேற்றிருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் முதல்வர் ஆயிருக்காரு. அதுக்காக மனமார்ந்த நன்றிகள். எங்க தமிழக மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள், வர்ற 5 வருஷத்துல நல்ல நிலையான ஆட்சி, அமைதியான ஆட்சி, மக்களுக்கு தேவையான நல்ல அடிப்படை வசதி, மருத்துவம், சுகாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, இதெல்லாம் மக்களை இளைஞர்களையும் ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும். இன்னைக்கு நாட்டுல சுகாதாரமும் கல்வியும் வியாபாரம் ஆயிடுச்சு. அதை நீங்க முதல்ல தடுக்கணும். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன்னு சொல்லியிருக்கேங்கனே, அதை கண்டிப்பா நீங்க நிறைவேற்றணும். எங்களுக்கு இலவசம் நாங்க பெருசா நாங்க விரும்ப மாட்டோம். தமிழக மக்களுக்கு இந்த அக்கா, இந்த தங்கச்சி ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு செய்து இலவசங்களை எதிர்பார்க்காதீங்க. நம்ம நாடு முன்னேற்றத்துக்கு போகணும். நம்ம தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட முன்னுதாரணமா இருக்கணும். இலவசங்களை வெறுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்கவுங்க பாத்துக்குவாங்க. ஒருத்தனுக்கு ஒரு மீனை கொடுக்கறத விட அவனுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டா அவனுக்கு தேவையானதை பிடிச்சுக்கிடுவான்னு ஒரு பழமொழி இருக்கு. அது போல அண்ணன் ஒவ்வொருத்தரோடைய வீட்டுக்குள்ளேயும் நான் போயிட்டு தான் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், நிறைய மக்கள் கடந்த ஆட்சிகள்ல மனு கொடுக்குறன்ற ஒரு முறைக்கு போய் அந்த மனுக்கெல்லாம் என்ன ஏதுன்னு கூடி பார்க்காம பாதாள சாக்கடைகளையும் குளத்துலையும் குட்டையிலையும் போட்டு அந்த மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க சொல்லியிருக்க எல்லா துறையும் நானேதேன்னு இருக்கேங்க. ஒவ்வொருத்தருடைய வழிகளை நீங்க புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க செய்யணும். ஜனநாயக நாடு. நீங்க இண்டிபெண்டா உங்க வேலையை நீங்க பார்க்கலாம். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஆட்சி சிறப்பா இருக்கணும். அடுத்த ஆட்சி அமைக்கணும். நாங்க அதைத்தான் விரும்புறோம். இன்னொன்னு, பத்திரிகையாளர்கள், ஊடகங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி, தயவு செய்து கட்சியில ஆட்சியில நடக்கிற குறை நிறைகளை நாகரிகமா நம்ம சொல்லுவோம். அதை அவதூறா சொல்லி அந்த கட்சிக்கு தலைமைக்கு கெட்ட பேரை உருவாக்காதீங்க. நிறைய ஊடகங்களை நாங்கள் பார்க்க, நான் சாமானிய ஒரு 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 மனுஷி தான். நான் சாமானிய குடும்பத்துல இருந்து வந்த ஒரு மனுஷி தான். நிறைய ஊடகங்கள் பொய்யலாம் நிறைய செய்தி மூலமா வெளிப்படுத்துறீங்க. தயவு செய்து அதெல்லாம் செய்யாதீங்க. அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் நமக்கே அது கேடு. உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்க, இல்லாத இல்லதைன்னு சொல்லுங்க. அண்ணே சொல்லியிருக்கிறார் பதவி பிரமாணத்துல, ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்லியிருக்கிறாரு, செய்வாரு, நம்புவோம். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் விஜயை பத்தி தாறுமாறா பேசுனது, எழுதுனது எல்லாத்தையும் பார்த்திருக்கிறோம். தயவு செய்து அவதூறுகளை பரப்பாதீங்க. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. எங்களுக்கு 2 ஆட்சி வேண்டாம், ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டான்னு தான் மக்கள் ஒதுக்கி இன்னைக்கு டிவிக்கே வேணும்னு பெரும்பான்மையா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு மதிப்பு கொடுங்க. நீங்க குறை நிறைகளை சொல்றேன்னா ஜனநாயக முறைப்படி டீசென்டா அந்த குறை நிறைகளை சொல்லுங்க. ஒரு தலைவர்களை பேசும்போது பார்த்து பேசுங்க. முக்கியமான பதிவு தம்பி சாட்டை துரைமுருகனுக்கு சொல்றேன். நாங்கள சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டவங்க தான். இங்க பெருசா கத்த ஒண்ணு வேண்டாம். தயவு செய்து நாகரிகமா பேசுங்க. உங்களை பார்த்து இன்னொருத்தவங்க உங்களை ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும்னு தவிர ஒரு கெட்ட வழிய, கெட்ட கருத்துக்களை இளைஞர் மத்தியில விதைக்காதீங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்பை பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நாகரிகமான அரசியலை பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சி அழிவுக்கு நீங்களே ஒரு காரணமா இருக்காதீங்க. உங்களை பத்தி குறையா சொல்றவங்க எல்லாம் நீங்க யூடியூப்ல போட்டு தவறா பேசுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும்.
அங்க உள்ளதான் சொல்றோம். நாகரிகமான அரசியலை பண்ணுங்க, நல்ல ஆட்சியை தமிழகத்துல ஆள விடுங்க, நல்லவங்களை வாழ விடுங்க. நீங்க முன்னேறி போறதை மட்டும் பார்க்காதீங்க. மக்களாகிய நாங்க இன்னைக்கு படாத பாடு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் தயவு செய்து ஒவ்வொன்னா செய்ய விடுங்க. அண்ணே சொல்லியிருக்கிறாரு, உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். எல்லாம் தொடச்சு வலிச்சு 10 லட்சம் கோடிய கடனை வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நம்ம மக்கள் அவருக்கு நல்ல ஒரு பெரிய அவகாசத்தவே நம்ம கொடுப்போம். அவர் இண்டிபெண்டா அவர் வேலையை பார்க்க விடுங்க. நல்ல ஒரு புதிய தமிழகம் உருவாகட்டும். நல்லதே நடக்கும். அன்னை சொன்ன மாதிரி கான்பிடென்டா இருப்போம். பாய்.